வாங்க 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 வாங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. வாழ்த்துறை வழங்க யாருனாலும் வரலாம். இவ்வளவு நேரம் இந்த செஷன் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா யாருனாலும் வந்து பேசலாம். எழுத்தாளர் ரமேஷ் அவர்கள் வாங்க. புகழ்ச்சி வேண்டும் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நானும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். நான் அந்த இடத்த உட்கார்ந்து இருக்கும் போது இந்த சந்தோஷத்தை விட வந்து நம்ம வாழ்க்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. நம்ம என்ன பெரிய ஆளா இருந்தா தான் வாழ்த்தணுமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சக தோழர்களையும் சக எழுத்தாளர்களையும் தன்னை போல பாவித்து அவங்களையும் ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போகும்போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காது. குமிழ்முனை வந்து ஒரு பட்டம் வந்து காத்துல எந்த திசையில போகுது அப்படின்னு நம்ம எவ்வளவு உயர பறந்தாலும் கீழே வந்து உனக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா இருந்து நம்மளெல்லாம் நீ ஒரு புத்தகம் எழுதுறங்கும் போது அந்த புத்தகத்துல எவ்வளவு பிழை இருக்கு, இதை இப்ப எப்படி திருத்தணும், உன் புத்தகம் போகும்போது 4 பேர் எப்படி படிப்பாங்க அப்படிங்கிற வரைக்கும் ஒரு நம்ம ஒருத்தவங்க கூட பல ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் நம்ம எல்லா உரிமையும் எடுத்துக்கலாம்ல. அவனை போய் மச்சாங்களாம், மாமாங்களாம், பெரியப்பாங்களாம், சித்தப்பாங்களாம். அது மாதிரி ஒரு புத்தகத்துல வாசகனா மட்டும் இல்லாம அந்த புத்தகத்துக்கு ஒரு நண்பனாகவும் ஒரு ஆசிரியராகவும் ஒரு பதிப்பகத்தாராகவும் இருந்து எல்லா கோணங்கள்லையும் யோசிச்சு ஒரு வழி நடத்துறதுக்கு குமிழ்மண்ணையில சைமனா தவிர வேற யாராச்சும் வேற பப்ளிகேஷன்ல இந்த அளவுக்கு பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து 5 விரல்ல இருக்குனாலும் 5 விரல் ஒரே மாதிரி நம்ம இருக்கிறது இல்லைங்கிற மாதிரி எல்லா பப்ளிகேஷனும் ஒரே மாதிரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் வர்றப்ப எனக்கு தெரிஞ்சு 60 புத்தகங்களா குமிழ்முனையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ 5 ஒரு கையில 5 விரல் இருக்கிற மாதிரி குமிழ்முனைக்கு இப்ப 60வது ஒரு விரல் சேர்ந்திருக்கு. ஒரு ஆலமரம் எப்படி இருக்குமோ அது போல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதுக்கான விருதுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். அது போலதான் குமிழ்முனைக்கும் தினம் தினம் ஒவ்வொரு புத்தகமும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு கருத்துக்களையும் எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. நான் எழுதும் போது நான் எழுதின 10 கதையும் வேற வேற ஜனர் மோட்டிவேஷன் இருக்கும், அழுவலாம், சிரிக்கலாம், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இப்ப இந்த புத்தகத்துல வந்து அவங்களும் ஒவ்வொரு ஆங்கிலம் சொல்லிருக்காங்க. ஏன்னா நாளுக்கு நாள் புத்தகம் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் என்ன எழுதுனா அதே காதல் எழுதுவாங்க. காதல் தான், ஆனா ஒவ்வொரு மனுஷனும் சந்திக்கிற காதல் இருக்குல்ல. குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் காட்டுற காதல் இருக்கு, சக தோழன்ட்ட தோழி காட்டுற காதல் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன். இப்ப திருடன் போலீஸ் இருக்குன்னா அவங்களுக்கு கூட ஒரு நட்பு இருக்கும். ஏன்னா அவன் இப்ப சிறை படம் பார்த்திருப்போம்ல, அந்த அதுல ஒரு வரி வரும்ல, படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி உதவி பண்றதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. குமிழ்முனை நீங்க படிக்கணும், போகணும், வரணும் அப்படின்னாலும் குமிழ்முனை உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள். நான் வந்து ஒரு எழுத்தாளனா மட்டும்தான் இருந்தேன். என்ன ஒரு பட்டிமன்ற பேச்சாளராகவும் ஒரு சிறப்பு விருந்தினராகவும் ஒரு வாழ்த்துறை வழங்கவும் போல ஒரு வாய்ப்பு வழங்கி கொடுக்குது. அதே மாதிரி குமிழ்முனை எல்லாம் பயன்படுத்திக்கிங்க. எல்லாம் சொல்லுவாங்க என்ன பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு. அப்படி எல்லாம் கிடையாது. நீ குமிழ்முனைக்கு வந்து உன்னை பயன்படுத்திக்க, அவ்வளவுதான் கேட்கறாங்க. எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்தி. புத்தகம் வேணுமா இருக்கு, கவிதை வேணுமா இருக்கு, பட்டிமன்றம் வேணுமா இருக்கு, எல்லாம் என்ன வேணும் உனக்கு எல்லாமே இருக்குங்க. அப்படிதான் இருக்கும். அதே போலதான் புத்தகம் எழுதுங்க. அது மாதிரி வாசிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒருத்தவன்கிட்ட பேசுறதை விட ஒரு புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு 10 மனிதனோட அனுபவம் கொடுக்கும். அதே போல நம்மள வந்து ரொம்ப பக்குவப்படுத்தும். புத்தகம் படிக்கிறவனுக்கும் படிக்காதவனுக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். புத்தகம் படிச்சவன் வந்து நீ என்னதான் பேசுற அப்படின்னு இப்ப சரி பையெல்லாம் பாத்தீங்கன்னா நீ பேசு அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நிறைய புத்தகம் படிச்சிருப்பாங்க. புதுசா இருக்கணும் சரி என்னமோ சொல்றான் அப்படின்னு இருக்கும். அது போல புத்தகம் வந்து ஒரு மனிதனை பண்பட்டதா மட்டும் இல்லாம அந்த ஏன் எதுக்கு நம்மள கேள்வி கேட்க தோணும். இந்த இடத்த இப்படிதான் நடந்திருக்கு, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு போய் கேட்க தோணும். அதனால புத்தகம் படிங்க. அதே மாதிரி புத்தகம் எழுதினவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு எத்தனை ரசனைக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா படிக்கிறவனுக்கு எல்லா ரசனையுமே இருக்கும். உங்களோட கருத்து நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்க. படிக்கிறவன் தேவையானது எடுத்துப்பான், தேவையில்லாத விட்டுருவான். ஏன்னா நம்ம ஒரு 10 விஷயம் நான் கருத்து சொல்றப்போ அந்த 10 கருத்துமே நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு பிடிச்சது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையில வந்திருப்பாங்க.
அவங்கவுங்க சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துப்பாங்களே தவிர நான் சொல்றேன் ரமேஷ் பேசுறான் அதனால ரமேஷ் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு அவன் பேசுறதுல இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கருத்து தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. அதனால உங்களுக்கு உங்க எண்ணம் என்னவோ நீங்க அதை போய் சேர்க்கணும்னு பாருங்க. இவன் வந்து நான் இந்த இப்படி எழுதுனாதான் படிப்பாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தோன்றதெல்லாம் எழுதுங்க. அது நமக்கு எந்த சமூகத்துக்கு யார் யாருக்கு போய் சேரும் அவங்களுக்கு அந்த கருத்து போய் சேரும். வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்ப்பளி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழமையுடன் ரமேஷ். என்னடா பேசிட்டு இருக்கு. வாழ்த்துரு வழங்கிய ரமேஷ் அவர்களுக்கு நன்றி. ஷெரீப் தாத்தா வந்து வாழ்த்துறை இப்ப வழங்கணும்னு சைமன் விருப்பப்படுறாங்க. வேண்டாம் சும்மா இருக்கட்டும். போதும் போதும் போதுமா. அது வாட்டில் இருக்கு எவ்வளோ சரி ரைட் ரைட் இருக்கட்டும். இப்பெல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு ஒருத்தருங்க. சரி ரைட் ஓகே ரைட் சேக்காடு. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே சைமன் பதிப்பகத்திலிருந்து, குமிழ்மலை பதிப்பகத்திலிருந்து நண்பர் சைமன் அவர்கள் 3 புத்தகங்களை ஒரே நேரத்தில் வெளியிட்டிருக்கிறார். ஒரு புத்தகம் வெளியிடுவது என்பதே ஒரு பெரிய இமயமலை ஏறுவதை போல இன்று உள்ள கால சூழ்நிலை. ஆனால் அவருடைய விடாமுயற்சியின் காரணமாக 3 புத்தகங்களை ஒரே நேரத்தில் இன்று வெளியிட்டு அதற்கு ஆய்வுரையும் நடத்தியிருக்கிறார். அவர் வாழ்க, அவர் வளர்க. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தோழர் ஜெயசித்ரா அவர்கள் வந்து முதலில் பேசினார்கள். சமூக சீர்திருத்தத்தை மட்டுமே மனதில் கொண்ட அந்த நபர் இன்று இலக்கிய கூட்டங்களில் பேசுவதற்கு மிகவும் தயங்கியதை போல் பேசினார்கள். இருந்தாலும் அந்த அவர்களுடைய சிறப்பு சொற்பொழிவை சிறப்பாகவே முடித்து அமர்ந்தார். ஆனால் அவர் அமர்ந்த பிறகு இந்த கமலி பேசியது, ஆவுடலட்சுமி பேசியது, மகாலட்சுமி பேசியது, அவர்கள் மிகுந்த இப்படிலாம் பேசுறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு ரொம்ப வியந்து போயிருந்தாங்க. அவங்கள நான் பேசினவங்களை பார்க்காம அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க இப்படிலாம் ஒரு ஆனா நேற்று அவங்க பேசும்போது சொன்னாங்க, அந்த காமராஜ் காலேஜினுடைய ராஜலட்சுமி அவர்கள், நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இப்படி பேசுறதுக்கு மேடை கிடைக்காது, ஏன்னா அமைப்புகள் இல்லை, அதனாலேயே நாங்க பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லாம போயிட்டோம். இப்போ உங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு, அதை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய சொற்ப ஆற்றல், உங்களுடைய சொல்லாற்றல்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஜெயசித்ராவும் அப்படிதான் நினைச்சாங்க. என்ன போடுது இந்த பிள்ளைகள்லாம், நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்குள்ள இவ்வளவு கையாலாம் நடக்குது, இந்த பிள்ளைகள் அதை வாட்டில் பேச அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட பார்த்ததோட மட்டும் இல்லாம பிள்ளைகளை மனசோட ஆதரிச்சு ஆசி வழங்கி அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிற மனசார நினைச்சாங்க பாருங்க. அந்த மனம் முகத்துல தெரிஞ்சது. முகம் காட்டி கொடுத்துரும் எல்லா விஷயங்களையும். இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். என்ன சொன்னாங்க, மனசுல என்ன தோணுதோ அது முகத்துல தெரிஞ்சிடும். வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறார், கடுத்தது காட்டும் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். அதனால இந்த முகத்துல தெரிஞ்ச உடனேயே தெரிஞ்சிடும் உள்ள என்ன மனசுல என்ன இருக்கு அப்படின்னு. அது மாதிரி ஜெயசித்ரா மனசுல அந்த முகம் காட்டி கொடுத்தது. இந்த பிள்ளைகள்லாம் அதிகமா பேசணும், நல்லா வளரணும் அப்படிங்கிற மாதிரி. கண்ணத்துல கை வச்சுட்டீங்கன்னா ரசிக்காளா? அது மாதிரி இந்த 3 புத்தகங்களுக்கும் ஜெயசித்ரா அவர்கள் வாழ்த்து. இந்த ஆல்பர்ட்னு ஒருத்தருக்கு வருவார், அவர் சொல்லுவார், சும்மா நடிகரா கடிகாரம் கொடுத்தவர். ஆமா, அவர் ஒரு 35 வருஷம் ஆசிரியரா இருந்தவர். இங்க நம்ம அமைப்புக்கு வருவாரு, எல்லா அமைப்புகளுக்கும் வருவாரு. அவர் சொல்லுவாரு, சும்மா காதல் கதை, அந்த கதை, இந்த கதையெல்லாம் இல்லாம சமூக சீர்திருத்தத்துக்கு உண்டான எல்லா விழிப்புணர்வுகளையும் நீங்க ஏற்படுத்துங்க
அப்படின்னு எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் சொல்லுவார். எனக்கு இன்னைக்கு அவர் ஞாபகம் வந்தது ஜெயசித்ராவை பார்த்த உடனே. அதனால உங்களுடைய சமூக விழிப்புணர்வு தொடரட்டும். அது நீங்க எல்லாத்துக்கும் எல்லாரும் விழிப்புணர்வா அவங்க எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த சஹியை எழுதின மனோகரன் நமக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா நம்மள்கிட்ட பேசினாரு. அவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து கவிதா, திருமதி கவிதா பூங்குத்து என்ற அந்த கவிதை தொகுப்பு எழுதினவர்கள், அவர்களும் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்தாங்க. காணொலி காட்சியில அவங்களுடைய பேசினதை நம்ம கேட்டோம். இவர் கார்கியின் கதைகள் மிஸ்டர் கார்கி பாண்டியன், கார்கின்னு தான் போட்டுக்கிறீங்க, பிறகு பாண்டியன்னு சொல்றத வேண்டாம். நீங்க பாண்டியன் கதை எழுதும்போது பார்த்துக்கணும். அதனால பாண்டியன்னா எந்திக்கவே கூடாது, உட்கார்ந்து தான் இருக்கணும். அப்பதான் பாண்டியன். ஆமா, அது மாதிரி நீங்க பொசுக்கு பொசுக்குன்னு எந்திக்கலாம் இல்ல, அப்படி இல்லை. நீங்க ஒரு மரியாதைக்கு எந்திக்கிறீங்க. கார்கின்னு சொன்ன உடனே சரி நம்ம மரியாதையா எந்திப்பேன். நான் பேசுறவங்க என்ன நினைப்பாங்க, ஏன் எந்திக்கிற பயமா இருக்குன்னு பேச்ச நிப்பாட்டிடுவாங்க. அதனால அப்படி பொசு பொசுக்குன்னு எந்திக்க கூடாது. என்ன உட்காருங்க, உங்களை பத்தி வாழ்த்து சொல்றாங்க, நம்ம மனசுக்குள்ள அந்த மாதிரி வாழ்த்தை நன்றி சொல்லிக்கிட்டு இருந்துக்கிட வேண்டியதான வழியா. எந்திரிச்சிங்களா பேசுறவங்களை கொஞ்சம் கஷ்டமாயிரும்ல. அது சின்ன பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் பேசும்போது ரொம்ப பயந்து. இந்த பிள்ளைகள் பயப்படுமான்னு கார்த்திக் ஜெயசித்ராட்ட காலுங்க. ஒரு காலமும் இந்த பிள்ளைகள் பயப்படாது, அவ்வளோ ரொம்ப டேலண்டான பிள்ளைகள் தான். அது மாதிரி கார்கியினுடைய அந்த சொந்த கதை, சோக கதை, எல்லா கதையும் சேர்த்து 10 கதையை எழுதியிருக்காங்க. அந்த கதையை முறைப்படி எடுத்து உரைத்த மகாலட்சுமி, அவன் ஏற்கனவே ஒரு அதிகம் பிடிச்சவ, அதிகம் படிச்சவன்னு சொன்ன. அவன் நிறைய புத்தகங்கள் படிக்கிறாளா, அதனால அதிகம் படிக்க. நான் ஆவடலட்சுமி குரூப், நான் புத்தகமே படிக்க மாட்டேன் எப்பவுமே. ஆனா கற்றலில் கேட்டலே நன்று என்ற அந்த அடிப்படையில் ஜெயசித்ரா மாதிரி, ஏன்னா இந்த மகாலட்சுமி மாதிரி, இவன் நம்ம கமலி மாதிரி, இவங்களுடைய பேச்சுக்களையெல்லாம் கேட்டு கேட்டு தான் அதை உள்வாங்கித்தான் நான் பேசுறேன் ஒழிய புத்தகம் படிக்கும் பழக்கம் எனக்கு அப்போ இருந்தே கிடையாது. நான் அரசு துறையில பணியாற்றியவன், கருவூலத்துறையில பணியாற்றி 35 வருஷம் பணியாற்றி ஓய்வு பெற்று சும்மா இருக்க வேண்டும் லைப்ரரி அங்கங்க இந்த மாதிரி அமைப்புகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் பட்டிமன்ற நடுவர்னு நம்மளை நிப்பாட்டிட்டாரு சைமன். அதுலதான் ரமேஷ் அவரெல்லாம் பேச்சாளராக வந்தார். இப்படி பேசுறவங்களுடைய பேச்சுகளை கேட்டு உள்வாங்கித்தான் இப்ப நம்மளும் சரி பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த பிள்ளைகள்னால பேசினா பிரச்சனை இல்லைன்னா, ஜெயசித்ரா முன்னாலன்னா நீங்க ஒரு பெரிய ஆட்கள் பேசும்போது நம்ம இன்னும் ஆயிருமோன்னு பயந்து. எனவே நாம் எல்லோருமே பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு பயிற்சி பற்றையை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவது, கார்கிக்கு ரமேஷ் சொன்ன மாதிரி அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்ம ஒண்ணுமே எழுத முடியாது. நம்ம என்ன நினைக்கும் போது எழுத வேண்டியது. நாகேஸ்வர் படத்துல சொல்லுவான், நாங்க எழுதுதான் கதை, நீங்க பார்க்க வேண்டியது தலைவிதி. அத மாதிரி இப்ப படிக்க வேண்டியது அவங்க தலைவிதி. இப்ப மகாலட்சுமி சொன்னது மாதிரி உங்களுக்கு வேற மாதிரி அவர் சொல்லுவான். இப்ப அது ஆவடலட்சுமி நீங்க ஆய்வுரை பண்ண சொன்னா வேற மாதிரி சொல்லுவான். திருக்குறளுக்கே 1000 பேர் உரை எழுதிட்டா ஒண்ணு எழுதிக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு நிகழ்ச்சி, அன்பழகன், திருக்குறள் அன்பழகன் அப்படிங்கிறவரு திருக்குறளுக்கு ஆய்வுரை எழுதியிருக்கிறாரு. இப்படி ஒரு குறளுக்கே 10 பேர் 10 விதமா உரை எழுதுறாங்க. அதனால இவ மகாலட்சுமி சொன்ன மாதிரி நம்மளும் எல்லாரும் புஸ்தகம் எழுதணும்னு சொன்ன மாதிரி நீங்க திருக்குறளுக்கு ஆய்வுரை எழுதுங்க. அது நிறைய ஏன்னா அதெல்லாம் என்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாம், 2 குறள் படிச்சுக்கிட்டே எழுதிக்கிட வேண்டியது. அதனால இந்த குமிழ்முனை பதிப்பகம் மேலும் மேலும் வளர வேண்டும். அவர்கள் இன்னும் அதிகமான புத்தகங்களை வெளியிட வேண்டும். அதிகமான புத்தகங்களுக்கு ஆய்வுரை செய்ய வேண்டும். அவர்கள் பொருளாதாரத்திலும் உடல்நிலையிலும் சைமன் மிக வலுவாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது என்ன பண்றீங்க? வாழ்த்துறை வழங்கிய ஷெரீப் தாத்தா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து யாராவது வாழ்த்துறை சொல்ல விரும்புங்கன்னா பத்மநாபன் சார் வாங்க. இந்த இடத்துல வந்தோன்னா கொஞ்சம் நெஞ்சு படப்படன்னு
சிற ஹலோ அதான் அதாவது உண்மையிலே படம் ஏன் அப்படின்னா இங்க இங்க வந்திருந்தவங்க பேசினவங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஏப்பா இப்படிலாம் பேசுறாங்களே, இப்படிலாம் பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி பேச முடியுமா இவங்க கிட்ட? தமிழை வந்து அடுக்கு மொழியில பேசுறாங்க. உண்மையிலே எனக்கு ஷெரீப் சார் அவங்க சொன்ன மாதிரி எந்த புக்கும் படிச்சு மனப்பாடம் பண்ணதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழை வந்து செந்தமிழே தேனே மானே அப்படிலாம் கிடையாது. ஆமா, எந்த எந்த நேரத்துல எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுவோம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கிறீங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் எனக்கு ஞாபகம் வருது. நான் சின்ன வயசுல நடந்த ஒரு சின்ன நிகழ்வை வந்து உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி தமிழ்ல ஜீரோ, ஆனா தமிழ்ல ஜீரோன்னு இல்லை, நார்மலா படிச்சுட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம விளையாட்டுகள் அப்படின்னு ஜாலியா இருந்துகிட்டே இருக்கும்போது சக எனக்கு எங்க காம்பவுண்ட் ஒரு 10 வீடு உள்ளது. அதுல ஒருத்தங்க வந்து ஒரு லேடி, ஒரு பெண், அவங்க வந்து ஏன் இப்படி இருக்க, ஏதாவது பண்ணலாம்ல, படிக்கலாம்ல அப்படின்னு. அவர் புக் அண்ட் ரீட், அந்த பொண்ணு வந்து புக் ரீடு நிறைய பண்ணும். அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு வந்து புக் ரீட் பண்றதுல அவ்வளவு விருப்பம் இல்லாதனால நீ எப்படி சொல்ற அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கதை எழுதுறாங்களா வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ நான் என்ன சொன்னேன், கதை எழுதுறது எல்லாமே என்னன்னு கேட்டா அவங்க மனதில் தோன்றிய ஒரு கற்பனையான ஒன்று விஷயம்தான் இந்த கவிதை எழுதுறது அப்படின்னு சொல்லி நான் அந்த இதுக்குள்ள போகல. ஆனா இப்போ நான் அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்க, இன்னைக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏன் அந்த அதாவது புக்குகளை ரீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனதிலும் ஒவ்வொன்று தோன்றும், ஒவ்வொருத்தருடைய மனதிலும் ஒன்றொன்று தோன்றும். இப்ப மேடம் வந்து ஜெயசித்ரா மேடம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய உணர்வுகள் எப்படின்னா சமுதாய நோக்கம், அந்த சமுதாயத்தை பத்தின விழிப்புணர்வு, சமுதாயத்தை பத்தின ஒரு நிகழ்வு தான் சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அவங்க வந்து ஒரு தனி ஒரு இதுல போறாங்க. அடுத்தவள பாத்தீங்கன்னா தம்பி வந்து என்னன்னா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு வயசு கம்மி, அதனால அந்த காதல் வரத்தான் செய்யும், அதை வச்சு எழுதத்தான் செய்வாங்க. அதுவும் ரெண்டாவது அவரு மீட் பண்ண விதங்கள், மீட் பண்ண நபர்கள், அதை வச்சு நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நிறைய பேருடைய எழுத்துக்கள் படிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய அறிவுக்கு நிறைய சிந்தனைகளை உருவாக்கும். அப்படி உருவாக்கும் பொழுதுதான் நாம் எழுதுறதுனாலும் சரி, நாம் பேசுறதுனாலும் சரி, மற்றவங்களுக்கு அது பிடிக்கக்கூடிய அளவுல இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு உற்சாகம் வருது. அதனால இந்த இவங்களெல்லாம் பார்த்தோன்னே இதே குமிழ் முனையில முன்னாடி ஒரு தடவை பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஜென்ஸை விட லேடிஸ் வந்து நிறைய இருந்தாங்க. இன்னைக்கும் லேடிஸ் நிறைய இருக்காங்க. ஏன்னா மகளிர் தினத்தை நேற்று 8ஆம் தேதி கொண்டாடுறாங்க, சிறப்பாக கொண்டாடினாங்க. மகளிர் தினம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகா அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில கூட இது பண்ணாங்க. இப்ப இன்னொரு என்னன்னா, இவங்க எழுதின ஒரு கதையில வந்து ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். அதாவது ஒரு வெட்டியான் அப்படிங்கிறது ஒரு யாரு, நம்ம வந்து நட்டாரிங்கிறது பேரு, அந்த நட்டாரி வெட்டியான் அப்படிங்கிறது. ஏன்னா அப்போ அவருக்கு வந்து மைண்ட்ல எதுவுமே இருக்காது. ஏன்னா அவர் இருந்த இடம் அப்படி, அதை வந்து பந்த பாசங்கள் எல்லாமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை பார்த்து உணர்ச்சி வசப்படுகிறார் என்றால், இங்கே அவர் வந்து குறிப்பிடுகிறது உணர்வை குறிப்பிடுகிறதா, குறிப்பிடுகிறதா என்றால் என் பார்வைக்கு அது சரியில்லை அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பெண்ணை பற்றி அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால், அந்த கதையில நீங்க எப்படி எழுதிருக்கீங்கன்னு நான் தெரியல, பட் அவர் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். அப்ப அந்த பெண்ணை பற்றி
இவர் தெரிந்திருந்தால் இந்த பெண் இப்படிப்பட்டவள், இந்த பெண் இப்படிப்பட்ட நபராக இருக்கும் பொழுது இவள் தன்னுடைய காதல் தோற்று விட்டது, அதை அதுக்கப்புறம் அவர் வந்து மரணிக்கிறார் அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த பெண்ணினுடைய உணர்வு இருக்கு தெரியும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு உணர்வுடைய ஒரு பெண், ஒரு அழகான பெண், அந்த அழகான பெண்ணை இவர் பார்க்கும் பொழுது இவருக்கு கற்பனை உலகம் வேறு வேறு இடத்துல வந்து அதை பார்க்கும் போது தன்னை அறியாமலே அவள் மீது காதல் வசப்படுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான இது. அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் உண்மையிலே ஒரு எக்ஸலண்டான ஒரு தொகுப்பை வந்து ரொம்ப அருமையா கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, காதல் எப்பொழுது யார் மீது எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. உண்மைதானே? உண்மைதான், யாருக்குமே தெரியாது. இப்ப சரி பையா அவங்களுக்கு வந்து இல்ல, அதைத்தான் சொல்றேன். நான் இப்போ கேள்வி கேட்கும் போது அவங்க உள்ள சொல்லணும். இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ், இப்ப அவங்க இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பழமையானவர்கள் பண்ணும் பொழுது எத்தனையோ காதல்களை அவர்கள் சந்திச்சிருப்பாங்க. இல்ல அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இத்தனை ஆண்டு காலத்துல எந்த இதுல நீங்க வந்து அந்த காதல் வயப்பட்டிருக்கீங்க? அதாவது பாத்தீங்கன்னா அப்போ நீங்க வந்து ஏமா கேள் அவங்க சொன்ன விஷயத்த வச்சே நம்ம சொல்லுவோம். அதாவது நிறைய பேரை நான் பார்த்தேன், நிறைய பேரோட பழகினேன், ஆனா கடைசியில பையன் கெட்டு போயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி ஒரு கால்கட்டை போட்டு வச்சுட்டாங்க. அது இனிமேல் வேற யாரையும் காதலிக்க கூடாது, திருமணம் பண்ணி வைத்த உன்னுடைய மனைவியை நீ நேசிக்க ஆரம்பி, காதலிக்க ஆரம்பி என்பதுதான் அது உண்மையான கருத்து. அதைத்தான் சொல்றேன். இது வந்து நடந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிகழ்வு. அதுல நீங்க இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ இது எல்லாரும் சார் நான் கொஞ்சம் பேசலாம் இல்ல? ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்ன விஷயத்துக்கு வர்றேன், இவங்க கதைக்கும் வர்றேன். நீங்க சொன்ன விஷயத்துக்கும் இவங்க கதைக்கும் வர்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையில ஒரு 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 கதாநாயகன், அதாவது அந்த தலைப்பெண்ணை கொடுத்திருந்தாங்களே அவரு நட்டாரி இல்ல, முதல் கதையில மான துரத்திட்டு போறாரு. யாழிசையில தலைவன் வந்து தலைவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவள் விரும்புகின்ற ஒரு மானை துரத்தி கொண்டு போறாரு. நீங்க பார்க்கும்போது நம்ம கம்பராமாயணத்துல வர்ற மாதிரி தெரியும், ஓகேவா? ஆனா அவர் கொண்டு போற விதத்தை பாருங்க, கொண்டு போயிட்டே இருப்பாரு. அங்கே ஒரு பெண் யாழிசை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அந்த பெண்ணை இவன் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது தன்னுடைய தலைவி மாதிரி இருக்காருன்னு சொல்லி பார்க்கிறார். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு ஷெரீப் சார் சொன்னாங்க இல்லையா, காதல் வயப்படுவது என்பது யாருக்கும் எதுவும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஒரு அஃபெக்ஷன் அப்படின்னா பாத்தீங்கன்னா, உன்னை பார்க்கும் பொழுது இது பிடிச்சிட்டு அப்படின்னா அதை வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்போ ஒன்று பெட்டரா இருக்கும் பொழுது மனித மனம் வந்து தாவக்கூடிய ஒன்று. கரெக்ட். ஒன்று பெட்டரா, அதாவது என் பார்த்தா சொல்லுவான், இதை பார்த்து இது பெட்ரு, அப்படி பெட்டர்னு போய்கிட்டே இருந்தா என்னைக்குமே அவங்க வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆகவே முடியாது. அந்த மாதிரி இவங்க கதையில வந்து இவங்க வந்து சொல்லிட்டாங்க, அந்த பெண்ணை பார்த்த உடனே ஒரு அஃபெக்ஷன் ஆயிட்டு ஆஹா அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. ஆனா நாம் வந்து இதை சொன்னால் தவறாக வந்துவிடுமோ என்ற நோக்கத்திலே பின்னால் எழுதப்படுகிறது, இது என்னுடைய காதலி போன்று முகமுடையவளா இருக்கிறதுனால அதை பார்த்துட்டேன் அப்படிங்கிறார். அப்படி இல்லை. அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாவல் வந்து எழுதப்படுகிறது,
அந்த நாவல் வந்து நீங்க அதாவது கவிதை எழுதப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருடைய சிந்தனையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு உதாரணம் நான் இப்ப சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள்ல நீங்க அதை எழுதியிருக்கீங்க, ஆனா என்னுடைய பார்வையில் வேறுபடுகிறது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, கண்ணதாசன் வந்து மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர், நிறைய பண்ணியிருக்காரு. அவருடைய கவிதைகள்ல வந்து என்ன ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு பாராட்டு விழா பண்ணி அவருடைய கவிதைகளை இது பண்றாங்க. பண்ணும் பொழுது இவர் தான் நம்ம தம்பி இருக்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு கவிதைகளை படிச்சுட்டு போறாங்க. இவர் எழுதின கவிதை தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அந்த கவிதையை வந்து சொல்றாங்க. கடைசியில கண்ணதாசனுடைய இடம் வருது, அவர் தான் பேசணும். அப்ப அவர் சொன்னாராம், எப்பா நான் ஒண்ணு நினைச்சு எழுதலாம்ப்பா. புரியுதா உங்களுக்கு? இது அவர் சொன்ன விஷயம், இதை நான் வந்து படிச்சதுதான். நான் ஒண்ணு நினைச்சு எழுதினேன், ஆனா இங்க வந்திருக்கிற 10 பேரும் 10 விதமான கருத்துக்களை அதுல இருந்து எடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது எனக்கு மிக சந்தோஷமா இருக்குது அப்படின்னாராம். சோ எழுத்துங்கிறது எப்படின்னா இதுதான் எழுத்து. இன்னொரு விஷயத்தையும் அந்த எழுத்து விஷயத்துல நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எல்லாமே இப்ப இங்க நடந்த விஷயத்த வச்சுதான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் படிச்சு வரல. ஷெரீப் சார் சொன்னா பாத்தீங்களா, திருக்குறளுக்கு இன்னைக்கும் வரைக்கும் உரை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் எழுதுனது பத்தாதா? அதை படிச்சவங்களுக்கு தெரியாதா, போகாதா? இல்ல, புரியாது. ஆனா உண்மையிலேயே நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதாவது திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதுறவங்க வந்து இன்னும் மக்கள் மனநிலையில் கரெக்டா போய் சேர்ற மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்போ ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா, இப்போ கலைஞர் கூட ஒரு உரை எழுதி இருக்கிறார். அவரு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்டைல்ல தான் அது போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்டைல்ல எழுதிட்டு இருப்பாங்க. என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறளை முழுமையாக உணர்ந்து அவங்க மக்களிடையே எளிமையாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு அதை கொடுக்கணும். அப்படி ஒரு உரையை எழுதணும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். நிறைய எழுதியிருக்காங்க, நீங்க மேடம் நிறைய படிச்சிருப்பீங்க, உண்மைதானே? ஆனா நிறைய இதுல புரியுதா? நிறைய பேர் எழுதுன புரியாம தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா அவங்களும் அதை சார்ந்தே எழுதிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அப்போ இந்த மேடையில நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு எளிமையாக கிடைக்க வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சங்க காலத்து இப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து சங்க காலத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் உண்மை. சங்க காலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போய்கிட்டே இருக்காங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல எழுதப்பட்ட ஒரு கவிதையா இருக்கட்டும், அது வித்தியாசமான கவிதையா இருக்கும். அந்த கவிதை வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். அது நமக்கு புரியாது. ஆமா, புரியாது. அப்புறம் அதுக்கு அடுத்த வந்தவங்க எல்லாமே மாறி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹைக்கூ, வள்ளுவர் மாதிரி 2 வரி சரி பாத்தீங்களா, டப்புன்னு எடுத்த உடனே அவனே சொல்லிட்டா ஹைக்கூ. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து ஷார்ட்டா சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் மனநிலை வந்துட்டு இது இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துட்டாங்க. அதனால இங்க வந்து குழுமி இருக்கும் அனைவருக்கும் நன்றி. 2வது பாத்தீங்கன்னா எல்லாருமே சிறப்பா வந்து பேசுறாங்க. இன்னும் அந்த பேச்சுக்கள் இந்த மேடை வந்து இன்னும் அலங்கரிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, அண்ணன் சைமன் அவர்கள் வந்து எக்ஸலண்டான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இளம் எழுத்தாளர்களை வந்து கௌரவிக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். கௌரவிக்கப்படுகிறது வந்து ரொம்ப கம்மி. ஏன் நீங்க வந்து ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பெரிய ஆட்கள் இருப்பாங்க. யாரா இருந்தாலும் அந்த பெரிய ஆளுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களே ஒழிய, இளம் எழுத்தாளர்களுடைய புக்குகள் வந்து அப்படியே கிடப்புல தான் கிடக்கும். அதாவது வெளியே வராத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சைமன் அவர்கள் வந்து மிக அற்புதமாக இளம் எழுத்தாளர்களை வந்து ஊக்குவிக்கும் விதமாக ஒரு குமிழ்முனை என்ற ஒரு இதை ஆரம்பிச்சு இன்னைக்கு 63 நூல்களை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த 63 நூல்களுமே பாத்தீங்கன்னா
இளம் எழுத்தாளர்கள் தான். நான் நிறைய இங்க அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இளம் எழுத்தாளர்கள் தான் இங்கு அதிகமாக எழுதி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் இதே போன்று நிறைய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். இதே போன்று இந்த இந்த மேடை இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும். மற்றவர்களால் போற்றி மற்றவர்களால் பெருமைப்படணும், மற்றவர்களுக்கு தெரியப்படணும் என்று வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய பத்மநாபன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்க கலை வளர்மணி சக்திவேல் பறை பயிற்சி ஆசிரியர்களை வரவேற்கிறேன். ஏற்கனவே நிகழ்வு எப்ப முடியும்னு சிலர் காத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீ லேட்டா வந்தா அப்படித்தான் இருக்கும், சீக்கிரம் வந்தவங்க கிளம்பணுன்றாங்க. நம்ம எல்லாருமே முன்னாடியே வந்துட்டோம். சரி, அனைவருக்கும் இந்த இனிய இலக்கிய நிகழ்வின் தொடக்கமாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குமிழ்முனை சைமன் இங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி அறிமுகமானது எனக்கு தான். அவர் துறைமுகத்துல பணியாற்றிட்டு இருந்தாரு. அங்க லஞ்ச ஊழல் விழிப்புணர்வு மாதத்தை அனுசரிப்பாங்க. அங்க அதுக்கான ஒரு நாடக பயிற்சிக்கு போயிருந்தேன். அங்கதான் நாங்க சந்திச்சோம். நானும் சேர்ந்து இந்த தூத்துக்குடியில ஒரு 4 இடத்துல நாடகம் போட்டுட்டு பரிச்சயம் ஆகிட்டோம். பழக்கமான உடனே அவருக்கு நிறைய வாசிப்புல ஆர்வம் உண்டு. அதை குறித்து என்கிட்ட கேட்டார், அண்ணே நாம எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி இங்க வாசிப்பு நிகழ்வு ஏற்படுத்துவோமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதெல்லாம் அவசியம் இல்லை, இங்க ஏற்கனவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லாம அவ்வளவு வேலைகளை செய்யறதுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் ஒரு அமைப்பு வேலை செஞ்சுட்டு இருக்கு, வாங்க அப்படின்ட்டு தான் சொன்னேன். அப்பந்தான் காதைக்களம், குவியம், தொடுவானம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இங்கே வாரம் ஒரு நிகழ்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைகள் பத்த மாட்டேங்குது, வாங்க நம்ம அவங்களோட இணைந்து செயல்படும் சொல்லிட்டு இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் குமிழ்முனை புத்தக வாசிப்பு வண்டி உதயமானது. அந்த வாசிப்பு வண்டியில அவங்க அங்க தோன்றினது தான் இளம் எழுத்தாளர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கணும். நிறைய பதிப்பகங்கள்ல இந்த இளம் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் ஓரளவுக்கு காலதாமதமா ஆக்கப்பட்டுட்டு இருக்கும், இல்லைன்னா நிராகரிக்கப்பட்டுட்டு இருக்கும். இந்த இளம் எழுத்தாளர்களை குறைந்தபட்சம் அவங்க எழுத்துறதுல பெரிய புலவு இல்லாட்டாலும் அந்த எழுத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு படைப்பு வந்துருச்சுன்னா அதுல இருந்து அவங்க எப்படியாவது எவால்வ் ஆகி அவங்க தன்னை வளர்த்துக்குருவாங்க. முதல்ல அவங்களுக்கு அதை அங்கீகாரத்தை கொடுக்கணும் இல்லையா? வெரி குட்டு நம்ம வாத்தியார் போட்டதுனாலதான் நாம அதுல பெருசா வர ஆரம்பிச்சோம். நம்ம அப்பவுமே நம்மளை தப்புன்னு அடிச்சிருந்தோம்னா நம்ம அப்படியே ஒடுங்கியிருப்போம். அந்த ஒரு நல்லாசிரியர் வேலையை குமிழ்முனை பதிப்பகத்தினுடைய குமிழ்முனை சைமன் செஞ்சுட்டு இருக்குது. இந்த நேரத்துல பெருமைக்குரியமான விஷயம் அவங்களுக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 3 சேர்ந்து 63வது படைப்புகளா இப்ப வெளியாயிருக்கு. அடுத்த மாதம் 2ஆம் ஆண்டு இந்த வண்டிக்கு 2ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா இருக்கு. இந்த 2 ஆண்டுகள்ல 63 படைப்புகளை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னும் வெளியிட தயாரா எத்தனை புத்தகங்கள் இருக்கு? 40 புத்தகங்கள் வெளியீட்டுக்கு தயாராகவே இருக்கு. அப்போ இதை எடுத்த உடனே வெளியிட முடியல. அவங்களுடைய குழுக்கள்லாம் அதை சரி செய்து இதுல என்ன பிழைகள் இருக்கு அப்படிங்கிறத அந்த ஆசிரியர்கள்ட்ட சொல்லி அதை நெறிப்படுத்தி ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்காங்க. ஒன்று வெளியிட்டானா ஒவ்வொரு புத்தகம்லாம் கிடையாது, 4, 5 குறைஞ்சது 3 இந்த மாதிரி தான் வெளியிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அருமையான வேலையை செஞ்சுட்டு இருக்கிற குமிழ்முனைக்கு வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல இங்கே வருகை தந்து இந்த இளம் எழுத்தாளர்களையும் சரி இந்த அமைப்பையும் சரி வாழ்த்திய தோழர் ஜெயசித்ரா அவங்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் குமிழ்முனை சார்பா. இது போல
இளம் படைப்பாளிகளா உருவாக இருக்கிற மாணவிகள் உங்களுடைய பேச்சாற்றெல்லாம் பார்க்கும்போது நம்மளா சரி சாதாரணமா பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க திறமையை வச்சிட்டு இருக்கீங்க. வெறுமனையா அந்த மனப்பாடமா இல்லாம சமூக செயல்பாடா இருக்கணும்னு அவங்க சொன்னதுல ஒரு அவங்களுக்கு சுயநலம்லாம் கிடையாது. நீங்க சமூகத்தால செயல்படணும்னா இது அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பமா இல்லை. இது எழுத்தாளர்கள் வந்து ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும்னா அது காதலை மட்டும்தான் நோக்கி உள்ள வரும். காதலே ஒரு சமூக புரட்சி தான். ஏன்னா அதுவே பெரிய புரட்சி தான். அதுக்கு இன்ன வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, சாதி ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல்லையும் காதல் உயிர் போட வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த காதல் தான் உங்களை வந்து எழுதவே தூண்டுது. இது ஆரம்ப புள்ளி தான். இன்னும் நீங்க சமூகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை குறித்து நீங்கள் எழுதினாதான் அது நிறைய பேருக்கு போய் சேருங்கிற ஒரு ஒரு சின்ன ஆசை தான். அதுக்கு தான் நாங்க எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய எதிர்கால படைப்புகளும் சிறப்பா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இந்த வாழ்த்துறைக்கு வாய்ப்பளிக்கைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. நான் ஃபர்ஸ்ட் என் தங்கச்சி மூலமா தான் இந்த இடத்துக்கு வந்தேன். நானும் வந்து முன்னாடி வந்துட்டு ஒரு புக் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், கனவின் கசியல். அதுக்கப்புறம் அந்த புக் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ரொம்ப நாள் வச்சு புக்கு படிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சைமனை நம்பி கொடுத்த புக்கு வந்து கனவின் கசியல். அந்த புக்கை படிச்சு புக் ரிவ்யூ பண்ணேன். அது வந்து போன வருஷம் டிசம்பர் மாதம். ஓகே புக்கு படிக்க நல்லா இருக்கே, கண்டினியூவா படிப்போம்னு சொல்லிட்டு இப்போ நான் கனவின் கசியல் ஆரம்பிச்சது ஒரு நவம்பர் அந்த டைம்ல. இப்போ நான் ஒரு 8 புக்கு கிட்ட ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டேன். இதுக்கு நான் சைமனுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வரிசையா புக்கு படிக்கணும், புக்கு எழுதணும் அப்படின்ற ஆசை வந்து இந்த இடத்துக்கு வரும்போது ஒவ்வொரு டைமும் தோணுது. சரி புதுசா படிப்போம், புதுசா எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் நான் வந்து சைமனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி உரை வந்து குமிழ்மணி சைமனன். வணக்கம். நீ சொல்லு.